நான் பெருமாள் பேசுறேன். என்னடா பிரச்சனை? செல்வத்துக்கிட்ட கொடுத்த பணத்தை கேட்டா அவன் நாடார கேளுங்கிறான். நான் கொடுத்த பணத்தை எல்லாம் நீதான் கைகாரியம் பண்ணிட்டேங்கிறான். അയ്യോ പാപം, ഞാൻ കൈകാര്യം ചെയ്തെന്നാ? മുതലാളി, അവൻ പറയുന്നത് പച്ചക്കള്ളവാ. മുരുകനാണ് സത്യം. അതിന്ന് ചില്ലി കാശ് ഞാൻ എടുത്തിട്ടില്ല. അവൻ തന്നെയാണ് അതൊക്കെ ദൂർത്തടിച്ചത്. അല്ലെങ്കിലും അവന്റെ അക്കൗണ്ടിൽ നിന്ന് ഞാൻ എങ്ങനെ പണം എടുക്കും എന്റെ മുതലാളി? എല്ലാം അവന്റെ കളിയാ. கேட்டியா? நாடா சொன்னதை கேட்டியா? இப்ப என்னடா சொல்ற? പെരുമാളെ, ഇത് ചതിയാ. അവൻ പറഞ്ഞ സത്യമല്ല. എന്താണ് വാസ്തവെന്ന് അവൻ ഇവിടെ കൊണ്ടുവന്ന് ഞാൻ പറയിപ്പിച്ചുതരാം. வாய மூடுற. ரெண்டு பேரும் சேர்ந்து காசை வாங்கி கிசியில போட்டுட்டு எனக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன கேன பையன் நினைச்சிட்டு இருக்கிறியா நீ? லீகலா உனக்கு எனக்கும் தான் இடபாடு. நாடார் வெறும் இடநடக்காரன், மாமா பையனாவன். எனக்கு நீ போதும். உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தா நீ கூப்பிட வேண்டிய அத்தனை பேரையும் கூப்பிட்டுக்க. உனக்கு தீர்காயுசு இருந்தா இந்த பெருமாளுக்கு வர வேண்டிய பணம் கடவுள் ரூபத்துல யாராவது கொண்டு வந்து தரும். இப்படி போ. ഞാൻ മാണിക്യം, രായ മാണിക്യം. என்ன വേണോ? വന്ന ശെൽവന് വേണ്ടിട്ടാണ്. അവൻ എന്റെ അനിയനാണ്. എനിക്ക് അവനെ വേണം. அணியனோ அண்ணனோ அது இந்த பெருமாளுக்கு விஷயம் அல்ல. பணம் அதுதான் முக்கியம். அதை யார் கொடுக்கறாங்களோ அவங்க அவனை கூட்டிட்டு போலாம். എല്ലാം കൂടെ മൊത്തത്തിൽ എത്ര വരും? வட்டி சேர்த்து மொத்தம் 2.5 கோடி. முடியுமா? ഇപ്പം കായകളായിട്ട് ഒരു 50 ലക്ഷം അങ്ങോട്ട് തരും. ബാക്കി പത്രത്തിൽ എഴുതി തരും. பத்திரம்னா அதான் ப்ராமிசரி நோட் தான் சொல்றாரு. ஓ, ப்ராமிசரி நோட்டா? போதும் போதும், தாராளமா போதும். അങ്ങോട്ട് എഴുതി കൊടുക്കടേ. கடவுளே, இவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டியே. சார், ஒரு சைன் பண்ணுங்க. மாணிக்கா, நீங்க தான் அன்பார்ந்த பெரிய அண்ணன். உட்காருங்க உட்காருங்க. ആദ്യം അവനെ വിളിക്ക്. தம்பி செல்வா, வாங்க தம்பி, உங்க அண்ணன் வந்திருக்காரு. ഇതെന്തൊരു പെരുമാളാ ഈ പാടുകള്? அது நம்ம புள்ளைய விளையாண்டது. ഏത് പുള്ളാള്? ഈ പുള്ളാളാ? ஆமா. നീ ചെല്ല്, പോയി വണ്ടി കയറി. എരുമാളെ, നിന്റെ പണയിടപാട് പോലെ അല്ല എന്റെ അടിയിടപാട്. കൊടുത്തത് കിട്ടിയില്ലെങ്കിലും കിട്ടിയത് കൊടുക്കാതിരിക്കൂല ഏട്ടാ. അതിപ്പോ പെരുമാളിനായാലും ശരി, പെരുന്നാളിനായാലും ശരി. പോട്ടാ അടേ. ഇറങ്ങി. അമ്മയുടെ മുമ്പിൽ ഇങ്ങനെ ഒരു ത്യാഗം ചെയ്ത് കാണിക്കാനായിരിക്കും സ്വന്തം ആൾക്കാർ വിട്ട് പിടിച്ചോണ്ട് പോയത്.